ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம அயானோட சேர்ந்து அவங்க போயிட்டுருக்கா. ரொம்பவே தேங்க்யூ, நீங்கள் இந்த மலையில் என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கிறதுக்குன்னு சொன்னதுமே, நான் என் சிஸ்டர் லில்லி சொன்னான் தான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கா. 7 இயர்ஸாக அவனுக்காக அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டுட்ருக்கா. பட் அவன் பதிலுக்கு அந்த லெவலுக்கு லவ் எப்பயுமே கொடுத்ததே இல்லை. அப்போ அங்கே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸி கால் பண்ணது அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கேன், பிக்கப் பண்ண வர சொன்னதும் நான் இப்போ உடனே வரேன்னு சொல்கிறான். ஹீரோயினை நீ கீழே இறங்குன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி போக முடியும்னு சொன்னதும் ஏதாச்சும் டாக்ஸி பிடிச்சி போன்னு சொன்னதுமே இப்போ எந்த டாக்ஸி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. பட் அங்கே அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயினை இறக்கி விட்டு போனதுமே 7 இயர்ஸாக நான் உனக்கு போடாத எஃபர்ட்டே கிடையாது, பட் இப்போ வரைக்கும் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லை, இதுக்கப்புறமே அந்த லவ் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் அங்கே கிஸ் பண்ணிட்டு வரவுமே அப்படின்னா நம்மளை ஏற்றுக்கிட்டானான்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா. அப்பயுமே அவன் ஜெஸ்ஸியோட பேரை தான் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவ எப்பயுமே நம்மளை ஏற்றுக்க மாட்டான்னு. ரொம்பவே கவலையுமே ஆகியிருந்திருக்கா. இதெல்லாமே யோசிச்சுட்டு அவள் கவலைப்பட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கீழே விழுந்து விழா. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. லில்லிக்கு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டுங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவள் இருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆக்சிடெண்ட்டில் அவளுக்கு சில விஷயங்கள் மட்டும் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின்ட்ட போய் உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் என் கூட சேர்ந்த ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சு, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா அவளுக்கு. பட் என் பிரதரை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே ஓம் பிரதரா அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது நீ 7 இயர்ஸாக அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் எனது 7 இயர்ஸாக ஒரு பையனோட பின்னாடி நான் சுற்றிட்டு இருந்தேனா, அப்போ அந்த பையன் அவ்வளோ தூரத்துக்கு நல்லவரா, என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாரான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவன் எப்பயுமே உன்கிட்ட ரொம்பவே ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படின்னு அவருக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தம், பிடிக்காத ஒரு பர்சனோட பின்னாடி இப்படி சுற்றுறது ரொம்பவே தப்பானதுன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீ இப்போ என்ன பண்ண போகிற, நீ என்ன அவனை விட்டுட்டு நீ மூவ் ஆன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்புறம் என்ன பண்ணுறது, பிடிக்காதவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வேறு யாரையாச்சும் பிடிச்சிருக்கலாம், நம்ம எப்படி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வேணான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு லில்லிக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. ஃபைனலாக ஒரு நல்ல டிசிஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லில்லி சொல்கிறா உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா உன்னோட ஃபோனை செக் பண்ணி பாரு, அவனை பற்றி தெரியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அதேமாதிரி ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவன் கூட ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணா, அவன் எப்படி ஃபஸ்ட் டைம் பாசமாக பேசினான்ற விஷயத்தெல்லாமே நோட் பண்ணியிருக்கா. இப்போ உன் முடிவு இதே தானான்னு சொன்னதுமே அது எப்பயுமே எனக்கு அதே முடிவு தான் சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே அந்த அயான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு உடனே உட முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டீங்க வந்துட்டியான்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. அவளுக்கு நல்லாவே தெரியுது இவனோட ஃபோட்டோஸ் நிறைய அவளோட ஃபோனில் இருந்திருக்கு, இவன் தான் அயான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் இக்னோர் தான் பண்ணாங்க ட்ரை பண்ணுறா. அப்படி இருந்துமே அவன் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸியுமே வந்துடுறா. அப்போ நீ என்ன நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் இவ ஒன்றும் அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு எதை பற்றியுமே ஞாபகம் இல்லைன்றப்ப அவளுக்கு என்ன கவலை இருக்க போகுது, அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவனுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணுவா, இப்போல்லாம் கண்டுக்காமல் போகிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். பிறகு அவங்க கார்டனில் இருக்கும்போது வர்றா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நான் அப்ராடில் இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு அவரோட பின்னாடி ரொம்ப சுற்றிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்களாம், நீங்கள் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குது. இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு அவள் சொல்கிறா. நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், அவருமே தான், நான் எப்போ கால் பண்ணாலுமே அவர் டக்குன்னு உடனே ஃபோன் எடுத்துருவார் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே பேசிகிட்டு இருக்கா. பட் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றப்ப அவள் ஏன் ஃபீல் பண்ண போகிறா, அது இந்த முட்டாளுக்கு புரிய மாட்டுது. நானும் அவருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது இன்விடேஷன் எனக்குமே அனுப்புங்கன்னு சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த சைடில் நம்ம யான் வர்றதை பார்த்துட்டு மேலுக்குனே அவளாவே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு ஹீரோயின் தான் தள்ள மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அவன் பதறி அடித்து வேமா காப்பாற்றிட்டு நல்லா தானே இருக்க ஜெஸ்ஸின்னு சொல்கிறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு நான் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது
கேட்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறியான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் எப்படா தள்ளேன்ற மாதிரி தான் பார்க்குறா. பாங்க அவன் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி, நீ வந்துட்டு இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ணிட்டு இருக்க, என்னோட ஜெஸ்ஸிக்குமே வந்துட்டு இப்படிலாம் நடந்திருக்குன்றப்ப உனக்குமே அதே மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, அந்த பொண்ணு பாவம் எதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு அந்த ஜெஸ்ஸி பேசினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுது. எவ்வளோ பெரிய பொய்யை கூசாமல் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு இவளுக்குமே வந்துட்டு இதே மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், தண்ணிக்குள்ளே தூக்கி போடுங்கன்னு சொன்னதுமே அந்த பர்சனுமே அதே மாதிரி பிடிச்சி தள்ளிடுறாங்க. ஹீரோயின் அங்கே தத்தளிச்சிட்டு இருக்கா. இவன் கண்டுக்காம என் பாட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். பிறகு அங்கே லில்லி தான் அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறா. அவள் முழிச்சதுமே அவள் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறா. அந்த முட்டா பையனால தானே இவ்வளோ பிரச்சனை, அவனுக்கு அறிவே கிடையாது, ஆளு தான் வளர்ந்துருக்கான், மற்றவங்க சொன்னால் உடனே நம்புவானான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இதெல்லாம் பெருசு பண்ணாத விட்டுருப்பா அப்படின்றத சொல்கிறான். அவனை பற்றி எனக்கு எதுவுமே வந்து கன்சர்ன் கிடையாதுன்றப்ப அவன் இதெல்லாம் பண்ணி நான் ஏன் கவலைப்பட போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நீ நல்லாயிட்ட, நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணலாம், உன்னால் ட்ரிங்க் தான் பண்ண முடியாது, பட் கிளப்புக்கு போய் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்லாம் குடிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளப்புக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அங்கே அயானும் ஜெஸ்ஸியுமே இருக்கவுமே அவங்க சிஸ்டருக்கு பார்த்துட்டு சுத்தமாக அது பிடிக்கல. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுமே அவனை கண்டுக்காமல் இருக்கதை அவன் நோட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். என்னடா புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது என்ன இதுக்குள்ளே யாருக்காச்சும் உண்மையிலே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமாம் நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிரதரை லைக் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவர் எனக்கு வந்துட்டு சரியான ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அதனால் நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப ஜெஸ்ஸிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வைத்தச்சலாயிட்டு இருக்கு. நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னதுமே அங்கே உடனே அவன் கூப்பிட்டுட்டு வேமா கிளம்புனதுமே லில்லிக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன அப்படி தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ ஹேட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எப்பயுமே அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் திமுறாவே பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஏதோ வந்துட்டு ஹார்ட்டில் மட்டும் பெயின் ஆகிட்டுருக்கு. பட் அவளுக்கு ரியலைஸ் நல்லா ஆகிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகவா நான் வந்துட்டு 7 இயர்ஸாக வெயிட்ஸ் பண்ணேன், நல்லவே இல்லை இவனோட ஞாபகங்கள் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே திரும்ப அவங்க ஆஃபீஸ்க்கு போய் எங்கள் ரிசைன் பண்ணதுமே அதை பார்த்துட்டு எங்கள் மேனேஜர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டைம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, உனக்கு தான் வந்து டைரக்டர் பொசிஷனே கிடச்சிருக்கும், நீ எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு இங்கே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிடுறாங்க. ஏகப்பட்ட வருமானம் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு, அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவன் அங்கே வந்ததுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் டைரக்டர்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஹீரோயின் தான் அங்கே ரிசைன் பண்ண போகிறாளே, அவளுக்கு இதை பற்றி பெருசாக எதுவும் தோணலை. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து இப்படி ஒரு பர்சன் வந்து ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் அவன் அது யாருன்னு கூட பார்க்காம அவன் பாட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போகும்போது அந்த ஜெஸ்ஸி நீங்கள் எப்பயுமே அவரோட மனசில் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் ஓ வேலையை மட்டும் பாரு, அவனை யாருக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே இருந்து போயிடுறா. போயிட்டு அவள் பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே லில்லி கால் பண்ணிடுறா. என்னப்பா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரையிலன்னு சொன்னதும் கண்டிப்பாக வர்றேன், உனக்காக நான் கிஃப்ட்டு கொண்டு வரேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் என்னோட அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்க போகிறேன், நான் நாளைக்கு அவட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேவும் பிறகு பார்ட்டிக்குமே கிளம்பி போனதுமே பார்த்தா இவங்க எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்ததும் சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுன்னு அவள் சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜெஸ்ஸி அங்கே உள்ளே வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கே போனாலும் அவரோட பின்னாடி எதுக்காக சுற்றிட்டுருக்க, அவரும் நானும் லைக் பண்ணிகிட்ருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கோ, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை யார் லைக் பண்ணிட்டுருக்கது, நீயா முட்டாள் மாதிரி இங்கே வந்துட்டு உளறிட்டுருக்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. ஸோ 2 பேத்துக்குமே சண்டை வந்ததுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்னை பற்றி ஏதாச்சும் நீ அசிங்கமாக பேசுனேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போங்க அந்த மெழுகுவத்தி வந்து கீழே விழுந்து ஃபுல்லாக ரூமில் தீ பிடிச்சதுமே ஹீரோயினுக்கு மூச்சு விடுறதுல அங்கே சிரமமாயிருது. பட் அந்த ஜெஸ்ஸி பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்ருக்கா. அங்கே உள்ள அயான் வரதை பார்த்துட்டு உடனே இவளுமே கீழே விழுந்துட்டு ஐயோ எனக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப மூச்சு விட சிரமமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கைந்து போயிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போகும்போது ஹீரோயின் அவன் காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். பட் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறான். பிறகு லில்லிட்ட வந்தாங்க அயான், எங்கே உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளை பற்றி எதுக்காக நீ இப்போ கேட்டுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா.
லில்லிக்கு ரொம்ப கோவமாயிட்டு, "உன் வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் நீ பேசிட்டு இருக்காத. இந்த புடி" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை காமிச்சதும், அந்த ஃபோனில் வந்துட்டு பார்த்தா அங்கே அந்த ஜெஸ்ஸி தான் பண்ணியிருக்கான்னு எல்லா விஷயமே இருக்குது. அப்படி இருந்துமே இதை கண்டிப்பாக அவள் எடிட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே தான் அவங்க சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவள் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ, அவள் எங்கேயாச்சும் இருந்துட்டு போகிறா, அவள் ரொம்ப தூரமாக போயிட்டா, உனக்கு என்ன கவலை இருக்குன்னு சொன்னதோ அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அம்மா அப்பாட்டே அனுப்பிட்டாங்க போல. அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு. அப்போ அங்கே டாக்டர் வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு இப்போ நல்லாயிட்டாங்கன்னு சொன்னதும் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே என் பொண்ணை விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே விழுந்தடிச்சிட்டு ஷான் சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு பாசம் கண்ணில் தெரியுது. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர் தான். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இவனை அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அவனுக்கு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் மேலே லவ் தான் இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வந்து முட்டாளா, உன்னை லவ் பண்ணாத ஒரு பையனுக்காக உன் உயிரை நீ பணைய வைப்பையா, எவ்வளோ தூரத்துக்கு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்ட, இப்படிலாம் அவசியம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தையுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து அப்படியே சோபாவில் சாஞ்சி படுத்துட்டு இப்படியே வந்துட்டு இருக்கணும்னு எனக்கு தோணிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம வீட்லேயுமே எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இப்படின்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஷான் சொல்கிறான், அப்படிலாம் உன்னால் இருக்க முடியாது, நீ ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வர வேணாமான்னு சொன்னதும், எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொன்னதுமே, அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அங்கே கூட்டிகிட்டு போயிடறான். எல்லாத்தையுமே கொடுத்து நீ வந்துட்டு இந்த காம்படிஷனுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, என்னால் முடியாதுன்னு சொன்னதும், இந்த கம்பெனியோட ஓனர் யார், உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இதை சமாளிக்கணும், மரியாதையோட நான் சொல்கிறத கேளு அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு இங்கே ஆஃபீஸில் வந்து அங்கே நம்ம அயானுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் மைண்டில் போயிட்டுருக்கும்போது ஜெஸ்ஸி வந்து நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறா. தயவு செஞ்சு நீ அந்த வீடியோவை நம்பாத, என்னை வந்துட்டு மாட்டி விடணுன்றதுக்காக இப்படி ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், பட் வந்துட்டு எனக்கு அவள் எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, ஒரு வேளை நான் வந்துட்டேன் திரும்ப ரிட்டர்ன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு யாரையுமே ஹர்ட் பண்ணவே தெரியாதுன்னு, நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு அப்படியே சிரித்து அங்கே மயக்கி பேசிடுறான். அவன் உண்மையிலே வந்துட்டு சரியான முட்டாளாக இருப்பான் போல். உடனே அவளோட பேச்சில் நம்பிடுறான். ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண வந்ததுமே இவன் டக்குன்னு விலகிக்கிட்டதும் அவள் கீழே விழுக போயிடுறான். அந்த டயத்தில் அங்கே டேபிளில் ஒரு டிசைன் இருக்கவுமே அதை பார்த்துட்டு இது யாரோட டிசைன் சொல்லிட்டு கேட்டதும், இது உனக்கு தேவை கிடையாது, நீ வச்சுட்டு போன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் அப்படின்ட்டு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு டிசைன் பண்ணி அந்த ரிங்கை கொடுத்து, இந்த ரிங்கை கொடுத்து எனக்காக நீ ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி இருந்திருக்கா. ஸோ இதை பற்றி அவன் சொன்னதுமே, இது வந்துட்டு அவளோட டிசைன் தான் சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொன்னதும் உடனே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ் தான் ரெடி பண்ணிட்டுருக்கா. அங்கே அயானுக்கு என்ன வந்துட்டு ரிங் டிசைன் பண்ணி கொடுத்தாலோ அதவே அங்கே பண்ணிடுறா போல். அங்கே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்க ஷான் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னப்பா அதுக்குள்ளேயுமா ரெடி பண்ணிட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இதை காம்படிஷனுக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ தான் நம்பர் 1ன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அவங்க ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அந்த காம்படிஷனுக்காக கிளம்பிட்டுருக்கா போல். அப்போ அங்கே நம்ம ஷான்மே வந்து உட்காந்ததுமே, என்ன நீ வந்துட்டுருக்க, நான் வரமாட்டேன் நீ சொன்னேன், இப்போ என்ன இங்கே இருக்கன்னு சொன்னதும், உங்கள் அப்பா போய் விடுவாரா பொண்ணை தனியாக, அதனால தான் நானுமே வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டிக்கு அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே ஜெசிகாவில் பார்த்ததுமே வயிற்றுச்சலாகிட்டு, நீ என்ன இன்னும் சாகலையான்னு சொல்லி கேட்டதும், ஏன் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் வந்துட்டு ஏன் சாக போகிறேன்னு சொல்லி கேட்டதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக அங்கே ஃபீல் ஆயிடுது. அங்கே அயான் இருக்கவாசி அவளால் எதுவுமே வந்து பேச முடியல, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும்ல, அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்களா இவ எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, உனக்கு வந்து என்னோட அட்டென்ஷன் வேணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், இத்தனை நாளாக எங்கே வந்துட்டு காணாம போயிருந்தா, இப்போ யாரை வந்துட்டு கூட கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்போ ஜெஸ்ஸி இது என்ன உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற செட்டு கேட்டதுமே, இதை பற்றி நான் ஏன் உன்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தா போதும்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணேன்னா நான் வந்து உன் பக்கத்தில் நெருங்கி வந்துடுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என் பக்கத்தில் வரணும்னு அவசியமே கிடையாது, உன்னை ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் லைக் பண்ணிட்டு இருக்கது அப்படின்றத சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே அங்கே வந்துட்டு வாக்குவாதாகிருது. ஐ திங்க் எப்போ பார்த்தாலும் உனக்கே வந்துட்டு உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேச்செல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, நீ உன்னோட மைண்டை சரி பண்ணு, அப்படின்னா தான் வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது.
பிறகு அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ அங்கே ஜட்ஜஸ் சொல்கிறாங்க 2 பேரோட டிசைனுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அயானுக்கு கோவமாயிட்டுருக்கு. ஏன்னா ஜெஸ்ஸி திருடி இருக்கான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் முறைச்சதுமே நீ வந்துட்டு இப்படிலாம் கோவப்படாதப்பா, நம்ம கம்பெனிக்காக தான் பண்ணேன்னு சொன்னதும் அவன் அமைதியாகிடுறான். இங்கே நம்ம ஷானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட இந்த டிசைனை நீ யார்ட்டையாச்சும் காமிச்சியான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ இல்லையே நான் யார்ட்டையுமே காமிக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஜெஸ்ஸி அதான் என்னோடது ஒரிஜினல் தான், இவ தான் காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்னோட தான் சொன்னதுமே அப்போ அங்கே ஜட்ஜஸ் சொல்கிறாங்க நம்ம இதை ரெண்டையுமே வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலான்னு சொன்னதும் ஜெஸ்ஸியோடது ஒரிஜினல்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் கண்டிப்பாக இதான் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ வந்துட்டு வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா நல்லது, இல்லை உனக்கு தான் அசிங்கமாக போகும்னு சொன்னதும் அவள் இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டாங்க என்னோடது ஒரிஜினல், அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப நீங்கள் லைட்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட டிசைன்ஸை வந்து லைட் அடித்து காமிக்கிறா. பார்த்தா அவளோட சிக்னேச்சர் இருக்குது, என்னோடதுல இருக்கலாம், பட் உன்னோடதுலையுமே சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது இவர் தான் சீட் பண்ணியிருக்கான்னு. ஸோ அங்கே அது அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அவார்டுமே கொடுத்ததுமே ஷானுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பட் அங்கே வந்து நம்ம ஷான்ட்ட எப்படி அவார்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசும்போது பட் அவங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. இந்த டிசைனை வந்துட்டு நீங்கள் தான் பண்ணேன்னு பார்த்தேன், நீ இதுக்கு முன்னாடி அயானுக்கு வந்து அப்போ டிசைன் பண்ணி கொடுத்துருந்தியா, நீ ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இருக்கலாம், எனக்கு இப்போ எல்லாம் மறந்து போச்சு, அது பாஸ்ட் தானேன்னு சொன்னதும் நல்ல விஷயம்தான், இதுக்கப்புறமே நீ அவனை மாதிரி ஆள் கூட சேர்ந்து போகக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவனோட லவ்வை வந்துட்டு அங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கான். ரொம்ப அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் திரும்ப போயிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா இவன் நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு எதையுமே ஏற்றுக்க முடியலை, திரும்ப உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ அவனை விட்டு அவன் கூட சேர்ந்து போயிட்டேன்னா என்ன விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவன் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட லவ் வந்துட்டு உனக்கு புரிய மாட்டேதான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க ஷான்னு சொல்கிறா. நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை வந்துட்டு தயவு செஞ்சு நீ விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு பிறகு ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்னு. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தாங்க நாளை காணும், அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. இவளோட ரூமில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு பாஸ் நான் நிறைய டைம் வந்து கால் பண்ணிட்டேன், மேடம் வந்துட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, இப்படி டிசைனர் வந்து அவங்களோட இன்டர்னோட டிசைன் எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனியை பற்றி எல்லாருமே வந்துட்டு சீப்பாக பேசுகிறாங்க, ஜெஸ்ஸியால் நம்ம கம்பெனி ரொம்ப அவமானப்பட்டுச்சுக்கு, நீங்கள் பேசாமல் வந்துட்டு மேடம்க்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனே அங்கே கால் பண்ணுறான். பட் அங்கே ஃபோன் வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது, என்ன பிளாக் பண்ணியிருக்காளான்னு. ஹீரோயின் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு லேடி வந்து இப்படி கீழே உன்னை கூப்பிட்றதுக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உன் ஃபேஸ் எல்லாம் எதுக்காக இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்கிறா. அவள் கீழே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்த வந்திருப்பான்னு சொல்லிட்டு பட் வந்து நிற்கிறது பார்த்தா அந்த அயான் தான். இப்போ ஹீரோயின் அவனை பார்த்ததுமே பயந்து அங்கேருந்து போக பார்த்ததும் இவன் வேகமாக வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்காக வந்துட்டு நீ தான் வந்து ஹாப்பியாக ஜெஸ்ஸிக்கு வந்து அதை கொடுத்தேன்னு சொல்லுன்னு சொன்னதுமே நான் ஏன் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் உன்னால் என் கம்பெனி எவ்வளோ அவமானப்பட்டுருக்கு தெரியுமான்னு சொன்னதும் திருடினவங்க அதுக்கு பலன் அடைய தான் செய்யணும்னு அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்றதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறியா, உனக்கு என்னோட அட்டென்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே வந்ததுமே அவள் கழுத்தில் அங்கே லவ் பைட் இருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு உனக்கு என்ன மெயின் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்களா, என்னை விட்டுட்டு வேறு ஒரு சன்ட்டாக போயிட்டுருக்க, கண்டிப்பாக அப்படின்னா உன்னோட ஆசை ஃபேண்டஸ்டி எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வரான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அங்கே லில்லியுமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுது அவனுக்கு. வேமா ஹீரோயின் அவன் பக்கத்தில் போயிருந்ததுமே அங்கே அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு கால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு. ஓ இந்த பர்சனுக்காக தான் நீ என்னப்பா வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கியா, நீ 7 வருஷமாக என் பின்னாடி லவ்வில் வந்துட்டு சுற்றிட்டு இருந்தேன், உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே சுற்றிட்டு இருந்தேன், பட் அதுக்கு என்ன ஆனால் வந்துட்டு அது எல்லாமே பாஸ்ட், அதை நான் மறந்து போயிட்டேன்னு அவன் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே கோமாயிட்டுருக்கு. இப்போ அங்கே நம்ம ஷான் அவன் அடிக்க போனதுமே ஹீரோயின் உடலை வந்து மறைச்சிக்கிறா. முன்னாடியே இன்னொரு பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றப்ப நான் ஏன் வந்துட்டு உனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் இவனை பின்னாடியே போனதுமே அப்போ அங்கே லில்லி கோவமாயிட்டு நீங்கள் நிப்பாட்டுங்க, எதுக்காக இப்படி அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் அவளை பார்த்தாலே பிடிக்காது இல்லை, அவள் இப்போ வேணான்னு விட்டுட்டு போயிட்டா பின்னாடியே சுற்றிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹேட்டாக இருந்துச்சு, இப்போ என்ன லவ் வந்துடுச்சு,
2வது ஒரு விஷயம் சொல்லவா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல எல்லாமே மறந்து போச்சு. உங்க ஞாபகமே அவளுக்கு இல்லன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயி போயிட்டு, அதனால தான் அவ என்ன வேணான்னு விட்டுட்டு இருக்காளா? இல்லன்னா அவ எப்படி என் பின்னாடி சுத்தாம இருப்பான்னு யோசிச்சு அப்படின்றத அவன் சொல்றான். கண்டிப்பா வந்துட்டு அவள விட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட்ல வந்துட்டு வேற ஏதோ ஐடியா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஜாக்கிங் போயிட்டு இருந்தான். அப்பயுமே அவன் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கவுமே, இப்போ எதுக்காக நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் கேட்டதுமே, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால தானே நீ இப்படி என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுமே நீ என்கிட்ட வந்துருவேலன்னு சொன்னதும், ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நடந்தது நடந்தது தான், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜெஸ்ஸி அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. இவன் என்ன திரும்ப அயானை வந்து அவன் பக்கத்தில் வந்து வளைச்சு போட ட்ரை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக பொக்கேலாம் அனுப்புனதுமே அவள் யார் அனுப்புனதுன்னு பார்த்தா அது அயானோட பேர் இருக்கவுமே தூக்கி குப்பையில் போட்டா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு, எங்களுக்கெல்லாம் வந்துட்டு யாருமே ஃப்ளார் அனுப்ப மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறோம், நீ அனுப்பி விட்டா இப்படி டஸ்ட்பினில் போடுறியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷேனை போய் மீட் பண்ணதுமே, நீ இப்போ வரைக்குமே கம்பெனி விஷயத்தில் எதையுமே வந்து உறுதியாக வந்து நல்லபடியாக பார்த்துக்க மாட்ற, நீ தானே இந்த கம்பெனியோட ஐயர் அப்படின்றத சொன்னதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சமாளிக்கிறதுக்கு தான் நீ இருக்கியே, அப்புறம் ஏன் நான் வேற வந்து இதெல்லாமே பார்த்துக்கணும்னு அவன் சொல்கிறா. ஆனால் இதோட உண்மையான ஓனர் நீ தான் சொல்லும்போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு கீழே டஸ்ட்பினில் கிடக்கிறது எல்லாமே பிறக்கி அங்கே சாப்பிட்ருப்பான் போல். பட் வந்துட்டு ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் சாப்பிட வேணாம், நீ என் கூட சேர்ந்து வீட்டிலே வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே தான் அவங்க பேரண்ட்ஸுமே அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அங்கே அயான் அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கார்பேஜ் தான், இது எதுக்காக நீ அனுப்பி விட்டேன்னு சொன்னதும், நீ வந்து கார்பேஜை பற்றி பேசாமல் இருந்தேன்னா நல்லது, நீ எங்கேருந்து கிடச்சன்றது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இன்னும் பப்ளிக்காக வெளியே வரணும்னா நீ வந்துட்டு எது வேணாலும் பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே நீ அவளை விட்டு ஒழுங்காக விலகி ஏறு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்படி இடத்துல இருந்து வந்தான்றது யாருக்குமே தெரியாது போல. அது இப்போ வரைக்குமே வெளிவரவா தான் இருந்துச்சுக்கா. அவனுக்குமே அது வெளிவரதுல சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது ஹீரோ வந்ததுமே அவங்க மேலே கோட் போடாமல் இருக்கா. அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு டக்குன்னு போட்டுக்கிட்டதும் அவனுக்குமே அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு வெக்கமாக தான் இருக்குது. அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த கம்பெனி எல்லாமே நடத்துறதுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாத்தையுமே அவ்வளோ ரெடி பண்ண சொல்கிறான். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் நீ பண்ண சொல்கிற, நான் தான் சொல்கிறேன்ல நீ இருக்க நீயே பார்த்துக்கோன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அது என்னால் முடியாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாள் நான் இல்லைன்னான்னு சொன்னதுமே, என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. பிறகு ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து ஒரு வழியாக எல்லாத்தையுமே அங்கே சொல்லியுமே கொடுத்துடுறான். அங்கே கண்ணாஸ் வந்து அவங்க 2 பேருமே படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு அப்படியே தூங்குனதுமே திரும்ப கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ஆளை காணோம். அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக்காய் போயிருது. எங்கே போனான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு வேமா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டதுமே அவங்க வந்துட்டு இப்படி அவன் போயிட்டாமான்னு சொன்னதுமே, ஓ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கானா, எப்படினாலும் 2 நாளில் வந்துடுவான்லன்னு சொன்னதும், இல்லை அவன் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விட்டுட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் எப்போ வருவான்னு தெரியலன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாகி போயிடுது. கண்டிப்பாக அவன் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு தேடிட்டு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வந்து உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தா அங்கே நம்ம அயான் தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், பேபி டால் நான் வந்து உன்னை தவிர வேறு யாரை தேடி வர முடியும் சொல்லு, உனக்கு வந்துட்டு நான் தான் எப்பயுமே சப்போர்ட் இருக்கேன், நீ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ என் கூட சேர்ந்து வா, உனக்கு வந்துட்டு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதனால தான் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துட்டு சரி பண்ணிடலான்னு சொன்னதும், ஹீரோயின் உன் கூட சேர்ந்து நான் வரமாட்டேன்னு சொன்னதுமே, அதை எப்படி நீ வராமல் போவ, இப்போ வந்ததாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். என்னை வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ரொம்பவே அவள் பயந்து போயிட்டு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும், அப்போ டாக்டர்கிட்ட இவளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும்னு சொல்கிறான். நீ தயவு செஞ்சு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும், பேபி டால் நான் வந்துட்டு உன்கிட்ட போய் பண்ணாமல் யார்கிட்ட பண்ண முடியும், நீ இல்லாமல் நான் எவ்வளோ தூரத்துக்கு தவிச்சிட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே இன்ஜெக்ஷனை போட்ட வச்சு மயக்கமாக்கிறாங்க. நீ வந்து என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் பின்னாடி சுற்றும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே கட்டி போட்டு வச்சு ட்ரெஸ் எல்லாமே மாற்றினது இருக்கவுமே ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிடுறா.
என்னடா பண்ணி வச்சுருக்கான்னு. அப்போங்க நம்ம அயான் வந்துடுறான். மெடிசன்லாமே எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க மரியாதையோட என்னை விடுன்னு சொன்னதுமே, ஏன் நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்க, கொஞ்ச நாள் நீ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசன் ஒழுங்காக எடுத்துட்டேன்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நீ நானுமே சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு சொன்னதும், உன் கூட சேர்ந்து எனக்கு பேசுகிறதுக்கே பிடிக்கலன்றப்ப வாழ்கிறதுக்கு எப்படி பிடிக்கும், எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது, எனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி வீட்டில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சுடுறாங்க. அவனுமே அங்கே ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். பட் ஹீரோயின் கால் வந்துட்டு பிக்கப் பண்ண மாட்டான்னு சொன்னதும் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறான். இங்கே வந்துட்டு டாக்டர்கிட்ட அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிடுச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு எனக்குன்னு சொன்னதும், பட் என்ன பண்ண முடியும் சார், அவங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன்னா கூடி சீக்கிரம் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற சேர்த்தாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே சரி ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறான். பட் அதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாமல் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற டயத்தில் கரெக்டாக அங்கே ஜெஸ்ஸி வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு அவன் உண்மையிலே ஒரு சைக்கோவை மாறிட்டான். பேசாமல் நீங்கள் இருந்து எஸ்கேப் ஆகி போயிரு, நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போனேன்னா நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு இவளே வந்துட்டு அங்கே காரில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லத்தனமாக அங்கே சிரிச்சிட்ருக்கா. இப்போ நான் கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிட்டா ஏன் மேலே பழி விழுகும். பட் அங்கே ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குதுல, அதில் ஒன்று இதாகிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்ருக்கா. இவனை பார்த்தா அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுறான். பிடிச்ச மிருக மாதிரி இருக்கான். ஹீரோயினுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கான். அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் உன்னை இப்படிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட பேச தேவை கிடையாது, மூஞ்சில் முடிக்காமல் போயிடுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அவன் சாரி கேட்குறான், உன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போயிருக்கணும், தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. இப்போ டாக்டர் வந்து அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் இது அயனோட பேபியான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அவனுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவட்ட எதுவுமே அவன் வந்துட்டு சொல்லலை. அவன் உள்ளே வந்ததுமே சரி எப்படி இருக்கு என்னோடய பாடின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நல்லா இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ கன்சீவாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் பார்த்து வந்து பத்திரமா இருக்கணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இந்த கன்சீவாக இருக்கானான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஏன்னா அது ஹீரோவோட குழந்தைன்னு அவளுக்கு தெரியும். அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே இப்போ நீ எங்கே போனால் சொல்லாமக்கலாமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், புள்ள வந்துட்டு பிறக்க போதுன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, பிள்ளைக்கு வந்துட்டு இன்சி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அடுத்தவங்க குழந்தை என்னை ஏற்றுக்க சொல்கிறாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேகமாக அங்கேருந்து போனதும் இப்போ முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாமே, மூச்சு தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் போனவன் எங்கள் ரிங்கை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது அவனோட பேபியாக இருந்தாலுமே ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். கிளம்பி வரும்போது நீ என்ன எங்கள் அப்பாட்ட போய் பேசிடுவேலன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கா அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறதுக்கு. ஐ திங்க் உனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ஏன் பயமாக இருக்க போகுது, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே உன் மூஞ்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீ எவ்வளோ நர்வஸாக இருக்கன்னு, சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போய் அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பெர்மிஷன் கேட்டதுமே அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் உன்னை, நாங்கள் எப்படி போய் என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட பிள்ளைங்க தான், ஒருவேளை நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியும், என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே உள்ளே போய் நீட் டவுன் பண்ண சொல்லி நம்ம ஹீரோவை பனிஷ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் எந்திரி, எதுக்காக நீ இப்படி ஒரு பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கன்னு சொன்னதும் அவன் எந்திரிக்க மாட்டான். வந்து போன்னு சொன்னதுமே நான் மட்டும் ஏன் தனியாக போகிறேன்னு அவன் சொல்கிறா. ஏன்னா சின்ன வயசில் அவளுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கும் போது இவன் கூட சேர்ந்து இவனுமே வந்துட்டு அந்த ரூம்லேயே இருந்திருக்கான், சாப்பிடாம எதுவுமே பண்ணாமல். ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்து நான் இப்போ வரைக்குமே இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு ரொம்ப நேரமாக வந்துட்டு இப்படியே பிள்ளைங்க உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆக போகுது, இப்போ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவருமே சரி ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கவுமே அவருக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, என் பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீங்கள் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே கோவப்படுறாங்க. பிறகு கூப்பிட்டு வச்சவங்க வந்துட்டு கண்டிக்க
படிக்கும்போது நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பா, எப்படி போய் வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவ்வளோதான், அவங்களுக்கு தலையில் இடி விழுந்து போயிடுது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவா அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பயுமே அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்குது. அப்போ எப்பயுமே மூஞ்சி தூக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் அவருக்குமே அங்கே வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஓகேவாக தான் ஆகிடுது. பொண்ணுக்காக வந்து ஒத்துக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு நல்லா ஃபுட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். என்னப்பா நீயே வந்துட்டு எனக்காக சாப்பாடெல்லாம் செய்ய போறியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே அவளுக்காக ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே சமைச்செல்லாம் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹீரோயின் அவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து பார்க்கலான்னு போகிறாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே ஹீரோயின் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா. வச்சக்கானு வாங்காமல் பார்த்ததும் அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள், ஐ திங்க் சார் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு போல், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த ஜெஸ்ஸி வந்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அவளை எங்கன்னு சொல்லி கேட்டதோ அவள் வெட்டிங் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ண போயிருக்கா, நீ தான் உன்னோட லைஃப்பை இப்படி இருந்துட்டு இருக்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு அவன் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் எனக்கு வேணும், உன்னை நான் எப்பயுமே அப்படிலாம் பார்த்தது கிடையாதுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. மேரேஜ் பண்ணிக்க போகிறா, ஒன்றும் அவளுக்கு பிடிக்கல, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் பட் நான் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வெட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவன் அங்கே வந்ததுமே என்ன டார்லிங், நான் இல்லாமல் நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, கல்யாண மாப்பிள்ளை இல்லாமல் நீ போய் மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். இப்போ லில்லி எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவன் கேட்க மாட்டான். ஹீரோயினுக்கு அங்கே காரில் முழிப்பு வந்ததுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டு, நான் வந்துட்டு உன்னை லைக்கே பண்ணலை, நான் உன்னை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் பட் வந்துட்டு எனக்கு வந்து நீ தான் வேணும், நீ இல்லாத லைஃப்பை என்னால் எடுத்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நடுவில் நம்ம ஹீரோ காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணதுமே வேகமாக ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு இவ வேணும் தானே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க, நான் விட மாட்டேன், இவ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இதில் வந்துட்டு கார் வந்துடுது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி அவனுக்கு அடிபட்டு போயிடுது. இல்லை அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்குமே இப்போ நல்லா இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஹீரோ ஏன் நீ இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இல்லை அப்பா இல்லாமல் தவிக்கிறதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாமே கேட்டுட்டு என்னது என்னோட குழந்தையான்னு சொன்னதுமே அப்புறம் உன்னோட குழந்தை தான் அப்படின்றத அவ சொல்கிறா, அன்னைக்கு தண்ணியை போட்டுட்டு ரூமில் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பிள்ளையான்னு வேற கேட்குறியான்னு சொன்னதுமே அப்போ தான் அங்கே வந்துட்டு ரொம்ப அவனுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ லில்லி அங்கே வந்துடுறா, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பிடு, என் பிரதர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அவன் யாருக்காகவும் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டான், இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிடுவான் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து வீடியோ காலில் தான் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேபி வந்துட்டு கிக் பண்ணது தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே டக்குன்னு அவன் ஃபோனை பிடிக்கிட்டதுமே ஹீரோயின் பயந்து போயிடுறா. அவன் வந்து மயக்கமாக்கிடுறான் அவனை. என்ன நீ பண்ண போகிற அவனன்னு சொன்னதுமே பேபி டால், நான் வந்துட்டு ஒன்றை மாதிரியே வந்துட்டு ஒரு அழகான வந்து பெண் பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறேன், 2 பேரும் சேர்ந்து ஹாப்பி ஃபேமிலியாக வாழணும், நான் வந்துட்டு கண்டிப்பாக இவன் நம்மளுக்கு நடுவில் வந்திருக்கான், அப்போ இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னதும் நீ அப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னதுமே அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா உடனே என்னை மீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வான்னு சொல்கிறான். அப்போ அவள் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உனக்கு ஒரு டைம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு அது நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே யார் சொன்னது, எனக்கு வந்துட்டு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, உன் கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு தான் பிடிக்கல, அதனால தான் நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா கண்டிப்பாக நான் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அவன் பண்ண அங்கே பாவத்துக்கு அவனுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. அடிச்சு இங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து அவள் தன்னோட லைஃப்பை வந்துட்டு எப்படி ஹாப்பியாக ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. குழந்தைய பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் என்னமோ ஒன் சைடாக 7 இயர்ஸாக ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் உண்மையாக லவ் பண்ணவன் கிடைச்சதுமே அந்த லவ் வந்துட்டு பியூராக அவளுக்கு வந்து கிடைச்சிருது. ஏன் முட்டாள் மாதிரி 7 வருஷமாக ஒருத்தன் பிடிக்காதவன் பின்னாடி சுற்றுனதே தப்பு தான். ஆனால் வந்துட்டு அதை திருத்திக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.